அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை இந்த தருணத்தில் ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் சாதகமான அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு வலம் வரக்கூடிய கிரகநிலைகளாக மிக அற்புதமான அமைப்பையும் நல்ல மாற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் சனியும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றனர். தனஸ்தானத்தில் குரு வலுவாக விற்றிருக்கிறார். மோட்சக்காரகரான கேது 9இல் சஞ்சரிக்கிறாருங்க. கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் அமருகிறார். ராசியின் உச்ச அதிபதியான சூரியன். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள், மிக சிறப்பான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தெய்வ சக்தியால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் மேசராசிக்காரர்களுக்கு வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான மாற்றம் நிறைவாக உண்டு. சாதகமற்ற அமைப்பு என்றால் விரயத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சுகஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பு மட்டும்தான் சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறது. மற்றபடி மற்ற 7 கிரக நிலைகளும் பெரும்பாலும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய இந்த தருணத்தில் தெய்வத்தின் அருளால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்றால் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரமும் நீச்சமும் பெற்று சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. சுகஸ்தானத்தில் இருந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக சில தடைகள் வந்தாலும் கூட அவை வெற்றிகரமாக மாறுவதற்கான சூழல் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக அங்கீகாரத்தை அள்ளி கொடுப்பாருங்க செவ்வாய். ஆனால் அதே வேளையில் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான மாற்றத்தை தெய்வத்தின் அனுகிரகையால் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. என்றால் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது யோகஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றும் அவருடன் சுக்கிரன் இணைந்தும் 9இல் புதன் சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்திலும் தனஸ்தானத்தில் குருவும், இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் அதிக நல்ல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது சந்திரனும் அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவேதான் தெய்வ சக்தியால் உங்களுடைய மனதில் எந்த விதமான விருப்பமாக இருந்தாலும் அவை உறுதியாக 100% உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக தெய்வ சக்தியால் நிகழக்கூடிய அதிசயம் ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளோ அல்லது புதிய வேலை வாய்ப்போ அல்லது விரும்பக்கூடிய சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் பெறுவதற்கான யோகமோ உறுதியாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. ஏனென்றால் மிக முக்கியமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு தனஸ்தானத்தில் வக்ர காலகட்டத்தின் இறுதி நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே குருவிடம் இருந்து குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாக எதிர்பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 6, 8, 10 ஆகிய இடங்களில் பதிவது அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகளை விளக்கக்கூடிய யோகத்தையும் தொழில் மற்றும்
குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் உருவாக்குவது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ஜீவனாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி 7.5 சனி துவங்குவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்ததாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக மாற்றி கொடுப்பாருங்க. மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். உத்தியோக ரீதியாக எதிர்பாராத சலுகைகள் உங்களை தேடி நிறைவாக வருங்க. திட்டமிடாத பணிகளில் கூட துல்லியமாக செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியுங்க. இனி வரக்கூடிய இந்த வாரம் மட்டுமல்ல, இன்னும் சில மாதங்கள் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கலாம். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்தி கொண்டால் 7.5 சனி துவங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி கொள்வது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது ராகு விரயத்தில் இருப்பதால் இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை அதிகமாக மேற்கொள்வதற்கான சூழல் உண்டு. ஆனால் அத்தனை விரய செலவுகளும் சுப விரயங்களாகவும் இனிமை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மோட்சக்காரகரான கேது. 6இல் இருப்பது ஐயம் அனைத்தையும் களைந்து திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்தையும் தெளிவான பாதையில் பயணித்து வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகத்தை உறுதியாக பெற்றுத் தருகிறது. சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் வெற்றி பெறுவதற்கான நல்ல யோகம் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த வாரத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதையே பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதுவே தெய்வ சக்தியாலும் எதிர்பாராத அதிசயம் ஒன்று என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக 9 மற்றும் 10 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறார். எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பான முறையில் அலைச்சல் சிரமம் இல்லாமல் துல்லியமாக பூர்த்தி செய்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து விதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் முற்றிலுமாக விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வருவதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் உங்களுக்கு நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களையும் களைந்து எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் விரும்பியபடி உங்களுடைய சிறப்பான முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் என்பதை சுக்கிரன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை மிக சிறப்பாக மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் வலம் வருகிறார். எனவே நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் உங்கள் கையில் வந்து சேருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஆற்றலையும் வித்யாகார
ராசிக்காரகரான புதன் அள்ளி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேலையை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் பொங்கல் பண்டிகை நிறைந்த இந்த தருணத்துல நிச்சயமாக குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தெய்வ சக்தியால் அதிசயம் ஒன்று நடக்கும் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது உறுதியாக 100% நன்மை நிறைந்தவையாக உங்களுக்கு அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.